ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நமக்கு குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 120 நாட்கள் தான் இருக்குது. இந்த 120 நாட்களை எப்படி பயன்படுத்தினா நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளான் வந்து மேக் பண்ணிக்கணும். அந்த பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 80 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சிலபஸை வந்து கவர் பண்ணுற மாதிரியும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் அந்த பிளான் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பிளான் மேக் பண்ணணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பிளான் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பிளானை பேஸ் பண்ணி நம்ம துருவம் அகாடமி சார்பாக பேட்ச் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்ச் வந்து வர 5ஆம் தேதி போல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்சில் சேர்கிறதுக்கும் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஓகேங்களா? நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்க முடியாது. இதே ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படித்தோம் அப்படின்னா தினமும் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், வீக்கெண்டில் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறத எதன் மூலியமாக தெரிஞ்சுப்போம்? ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தானே தெரியும். நான் படிச்சிட்டேன், இந்த விஷயம் வந்து என் மைண்டில் இருக்கா அப்படிங்கிறத எதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதற்கு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் வந்து நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு பிளான் மட்டும் போதும், நான் அதை பேஸ் பண்ணி படிச்சுப்பேன் அப்படின்றவங்க அந்த பிளானை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரையும் நம்ம பிளான் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 80 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 நாட்களுக்குள்ளே ஓவராலாக நம்ம சிலபஸை கவர் பண்ணி நம்ம ரிவிஷனும் கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த பிளான் முடிகிறதுக்கும் எக்ஸாம் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ். ஓகேங்களா? ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், இது ரெண்டுக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 125 மார்க் வரும். இந்த 125 மார்க்கை நீங்கள் குறையாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் இந்த 80 நாட்களில் உங்களால் என்ன முடியுதோ அதை படிங்க. கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரையும் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து படிங்க போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் கரண்ட் அவர்ஸ்லேயும் உங்களுக்கு தேவையான மார்க் கண்டிப்பாக வரும். அதாவது தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் மார்க் குறையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் கரண்ட் அவர்ஸ்லேயும் உங்களுக்கு தேவையான மார்க் வரும். கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழை பொறுத்தவரை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th 12th வரையும் ஓகேங்களா நியூ புக் பேஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி சிலபஸ் வைஸும் நம்ம படிக்கணும். சிலபஸ் வைஸ் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓல்டு புக்கை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து படிக்கும்போது ஓல்டு புக்கும் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓல்டு புக்கில் நம்ம எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் நியூ புக் பேஸ் பண்ணி படிக்கும்போது 6th 12th வரையும் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தமிழை வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 10 டாபிக் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் ஓவராலாக 125 மார்க் உங்களுக்கு குறையவே குறையாது. ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸும் கரண்ட் அவர்ஸும் உங்களால் என்ன முடியுதோ அதை படித்து வந்தீங்கனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய பிளான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிளான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய பேட்ச் வந்து எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் ரெண்டுலேயுமே நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். டெலகிராமில் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா மெட்டீரியல்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெலகிராமில் வந்து கொடுக்குறோம். ஸோ வாட்ஸ்அப்லேயும் கொடுக்க போகிறோம், டெலகிராம்லேயும் கொடுக்க போகிறோம். எதுக்காக வாட்ஸ்அப்னால் நீங்கள் அதிகமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் தான் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஒவ்வொரு வாரமும் இப்போ திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட். ஸோ தினமும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் டேட் வைஸ் வந்து என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக அந்த பிளானில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கிறீங்களோ அதற்குண்டான டெஸ்ட்டை அன்றைக்கி நைட்டே எழுதி பார்க்க போகிறீங்க.
ஓகேங்களா. கரெக்டாக ஒரு 8:30 மணி போல் உங்களுக்கு கொஸ்டின் PDF ஆன்சர் PDF ரெண்டுமே சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்களே அட்டன் பண்ணிவிட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்தோடனே கரெக்டாக ஒரு 10 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே உங்களுக்கு டார்கெட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா. அந்த டார்கெட் ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். அந்த டார்கெட் ஷீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தினமும் டெஸ்ட் எழுதுறீங்கள, ஸோ அதனுடைய மார்க் என்ன, நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஓகேங்களா, ஸோ எப்படி படிச்சிங்க, அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தினமும் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா. தினமும் நம்ம டார்கெட் ஷீட் வந்து அனுப்ப போகிறோம். ஸோ இது மாதிரி தான் தினமும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து போக போகுது. புரியுதுங்களா. எதுக்காக அந்த டார்கெட் ஷீட்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டார்கெட் ஷீட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஆன்லைன் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பார்த்தோமோ அதற்குண்டான ஓவரால் டெஸ்ட். ஸோ அந்த ஓவரால் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட்னால் ஜஸ்ட் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய பேட்ச் ஐடி, முக்கியமாக சொல்ல போனால் உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் ஐடி வந்து கொடுத்துருவோம். யாரெல்லாம் பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்களோ உங்களுக்கு பேட்ச் ஐடி வந்து கொடுத்துருவோம். அந்த பேட்ச் ஐடியை மென்ஷன் பண்ணி அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு உண்டான ரேங்க் ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பேட்சில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எல்லோரும் எந்தளவுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ரேங்க் ரிப்போர்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டார்கெட் ஷீட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. தினமும் டார்கெட் ஷீட் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் தினமும் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஃபில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜோ கால் பண்ணி நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஓகேங்களா. அதே மாதிரி ஸோ தினமும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து அன்றைக்கே நம்ம எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வாரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே இந்த டார்கெட் ஷீட்டில் நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இதனுடைய பிளான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை சார் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பிளானை வச்சு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகேங்களா. ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ வரக்கூடிய Group 4 எக்ஸாம் வரையும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதே மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 4, அதாவது நாளைக்கு. ஓகேங்களா. நாளையோட ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்குள்ளே பேமெண்ட் கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பேட்ச் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வர 5ஆம் தேதி. ஓகேங்களா. வர திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ திரும்ப சொல்கிறது ஒன்று தான், PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 120 நாட்கள் தான் இருக்குது. இந்த 120 நாட்கள் தான் உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. ஓகேங்களா. அதை எப்படி சரியாக பயன்படுத்துகிறீங்களோ அதில் தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ பதிவு. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக என்னையோ இல்லை விஜய் சாரையோ காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.